புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். கடந்த சில நாட்களாக தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரே இரவில் தபால் நிலையம் உட்பட 10 இடங்களில் கொள்ளை மற்றும் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டு வந்த கொள்ளை கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அந்த பரபரப்பான சம்பவங்களை பற்றி இப்போ பார்க்கலாம். சமீப நாட்களாக பல இடங்களிலும் கொள்ளையர்கள் கைவரிசை காட்டி வந்த நிலையில் கடந்த வாரங்களில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரே இரவில் தபால் நிலையம் உட்பட 10 இடங்களில் கொள்ளை மற்றும் கொள்ளை முயற்சி சம்பவங்கள் அப்பகுதியில் அதிர்ச்சியில் உறைய வைத்தன. அதில் தாம்பரம் காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட சேலையூர் பகுதிகளான மாடம்பாக்கம், பெரியார் நகர், சோழன் நகர், ரமணா நகர், அதேபோல் தாழம்பூர், கண்ணகி நகர், செங்கல்பட்டு ஆகிய பகுதியில் ஒரே இரவில் தபால் நிலையம், மளிகை கடை, போட்டோ ஸ்டுடியோ மற்றும் வீடுகளில் இருந்து செல்போன்கள், ரொக்க பணம், கார் உட்பட பொருட்களை ஒரே இரவில் 10 இடங்களில் கொள்ளை போன சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படைகள் அமைத்து கொள்ளை நடந்த இடங்களில் பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அதன் அடிப்படையில் கொள்ளையர்களை தேடி வந்தனர். என்ன கார் ஐயா? மணிக்கு பார்த்தாங்க, என்ன பார்த்தாங்க? காலையில் 3:55க்கு வாட்ச்மேன் அவர் வண்டி வந்து கேட்டதில்ல. அவர் வந்து கத்தியால் வரத்து வந்துட்டாங்க. அவர் அதில் எடுத்து ஓட்டார். அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு தகவல் பண்ணார். அதுக்கப்புறமா தான் நாங்கள் போலீஸ். கார் சாவி எப்படி இருக்கிறாங்க? சாவி உள்ளேருந்து எடுத்துக்கிறாங்க. நாங்கள் வண்டி ரிப்பேருக்காக காலையில் வண்டி அனுப்புகிறோம். ஓகே, அனுப்புறதுக்காக கார் சாவி வச்சுட்டு போய் கடை மூடணும். இது உடச்சி கார் சாவி எடுத்துக்கோங்க. அதில் காற்று இல்லை. இங்கே போய் எஸ்பிஎஸ்சில் காற்று பிடிச்சிக்கிறாங்க. உள்ள 3 பேர் பைக்கில், 2 வீலரில் இப்படி போயிடுறாங்க. எல்லாம் அதில் கேமரா பதிவாகி உள்ள கடையில் எதனா சிகரெட்டு, காசு எல்லாத்தையும் வாங்கி. இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டோ சார், 2010 வாங்கினது. பாண்டிச்சேரி இங்கே நிறுத்தி வச்சுருந்தோம். காலையில் தான் பார்த்தோம் கரெக்டாக. அவர் சொல்லவே தான் அவர் சொல்லும் போது தான் எங்களுக்கு தெரியும். பக்கத்தில் அவரை வெட்டுறதுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கு வெட்டுறதுக்கு வந்துருக்காங்க. ஆனால் அவர் விட்டுட்டு ஓடிட்டார். நான் உள்ளேருந்து வெளில வந்து வண்டி எடுக்கலான்னு வந்து காரை கழுவலாம், காலையில் வெளில போகிறதுக்காக அப்படின்னு காரை கழுவலான்னு பார்த்தா. இந்நிலையில் கொள்ளை சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்திய பொழுது கொள்ளையர்கள் திருப்போரூர் பகுதியில் இருந்தே கொள்ளை சம்பவத்தை தொடங்கியது தெரிய வந்தது. மேலும் திருப்போரூர் பகுதியில் மோட்டார் சைக்கிளை திருடிய கொள்ளையர்கள் அங்கிருந்து பொன்மார் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் ஊழியரை தாக்கி பணம் பறித்திருப்பதும், பின்னர் அங்கிருந்து மாடம்பாக்கம் பகுதியில் கொள்ளையில் ஈடுபட முயன்ற பொழுது மோட்டார் சைக்கிள் பெட்ரோல் இல்லாமல் நின்றதால் அதை நிறுத்திவிட்டு மற்றொரு மோட்டார் சைக்கிளை திருடி கும்பலாக சென்று கொள்ளைகளில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. கடைசியாக 2 மோட்டார் சைக்கிள், ஒரு காரையும் திருடிக்கொண்டு தப்பிய கொள்ளையர்கள் கொள்ளையடித்த நகை பணத்தை பிரித்துக் கொண்டு ஈசிஆர் பகுதியில் அறையெடுத்து மது அருந்தி உல்லாசமாக செலவு செய்ததும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக சேலையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மதுரவாயில் ஆலப்பாக்கத்தை சேர்ந்த சூர்யா என்பவனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதேபோல் கண்ணகி நகரில் ஒருவரும், தாழம்பூ காவல் நிலையத்தில் 4 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஏற்கனவே இவர்கள் மீது நாட்டு வெடிகுண்டு வீச்சு, கொலை முயற்சி உட்பட பல்வேறு வழக்குகள் உள்ளன. இதேபோல கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு அதில் வரும் பணத்தில் உல்லாசமாக சுற்றிவிட்டு போலீசில் பிடிபடும் பொழுது சிறைக்கு சென்று விட்டு மீண்டும் சிறையில் இருந்து திரும்பியதும் பழையபடி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவதை வழக்கமாக அவர்கள் செய்து வருவதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த புறநகர், சென்னையோட புறநகர் இந்த வர்த்தக கடைகள், வியாபார கடைகளை கூட்டம் உடைச்சு நைட்டில், அதுவும் ஒரே நாள். இந்த ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, ஒரே நாளில் ஒரு காலம் இந்திக்காரங்க உள்ளே பூந்து அடிப்பானுங்க. இந்த மாதிரி இதை ஒரே நாளில் பண்ணியிருக்காங்க. அது பண்ணது மட்டும் இல்லை, வினோதம் இதில் என்னென்னா, காவல்துறை நிஜமாலே ரோந்து போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து முதலமைச்சருக்கு ரூட்டு, துணை முதலமைச்சர் ரூட்டு, ஏன்னா நம்ம ஊரில் துணை முதலமைச்சர் இருக்கார்,
இந்த ரூட் இதுக்கெல்லாம் ஏஆர் பார்ட்டி போகிறது, இந்த கிரைம் டீம் போகிறது, என்ன போனால் இந்த வேலையை யார் கவனிப்பாங்க? ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட்ஸ் போகாதனால வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. அவனுங்க மிரட்டியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு ஆடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை எங்கே திருடினாங்களோ அவங்கள கூப்பிட்டு மிரட்டுறது, போலீஸுக்கு சவால் விடுறது. ஏதோ திருட்டு நடந்துச்சு, 10 இடத்துல திருட்டு நடந்துச்சு, செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடந்துச்சு, அது இல்லை. தமிழ்நாடு போலீஸுக்கு சோஷியல் மீடியாவில் இவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, பொது வலைத்தளங்களில் அவன் சவால் விடுற மாதிரி காவல்துறைக்கு. அதுவும் இதனால் பொதுமக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த தமிழக காவல்துறையில் அவங்க நம்பிக்கையெல்லாம் போயிடும். ஆகவே நம்முடைய டிஜிபியாக இருக்கட்டும், ஹோம் செக்ரட்டரியாக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், உடனடியாக அதில் கவனம் கொடுத்து இது போன்ற சம்பவங்கள் வராமல் இருப்பதற்கும், அப்படி வெளிவந்தால் அது சமூக வலைதளங்கள் நம்முடைய மாநிலத்தினுடைய பெயரை இழுக்கு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய அரசனுடைய கடமை. இது மாதிரியான கொள்ளை வழிப்பறி இந்த சம்பவங்கள் ஈடுபட்டு வந்த இவங்க மேல ஏற்கனவே நாட்டு வெடிகுண்டு வீசுறது, கொலை முயற்சி உட்பட பல்வேறு வழக்குகள் இருந்த நிலைமையில போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தும் கூட மறுபடி வெளியில வந்து பழையபடி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுறத வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் மேல இனிமேலாவது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. மீண்டும் அடுத்த கோபியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.